திருப்பூரோட நெட்வேரோட வர்த் வந்து தமிழ்நாடுக்காரங்களுக்கு பெருசா. அப்புறம் நம்மளே வந்து திருப்பூர்ல என்ன இனிஷியலா பிராண்ட் பில்ட் பண்ணிருக்கும் போது நமக்கு குவான்டிட்டி இருக்காது, சின்ன சின்ன குவான்டிட்டி தான் ப்ளே பண்ணுவோம். அப்ப சரி வேலை இருக்கணுமே அப்படின்றக்காண்டி நம்ம மத்த பிராண்ட்ஸ்க்கு ஜாப் ஒர்க் பண்ணுவோம். அப்போ ஒரு சில பிராண்டுக்கு ஜாப் ஒர்க் பண்ணிருப்போம். அதே பிராண்ட நம்ம போற ரீட்டைல் கடைக்காரன் காமிச்சு, சார் இந்த மாதிரி ப்ராடக்ட் லான்ச் பண்ணி சார், இது நான் பண்ணிட்டு இருந்ததாண்டா நம்ம சொல்லவும் முடியாது. பிராண்ட நிப்பாட்டுற விஷயம் இருக்கு. பெர்செப்ஷன் தான். இப்போ ஒவ்வொரு கன்சியூமருக்கு ஒவ்வொரு பெர்செப்ஷன் இருக்கு. தமிழ்நாடு கஸ்டமர்ஸ்க்கு என்ன பெர்செப்ஷனா, திருப்பூர் இஸ் லோ குவாலிட்டி அப்படின்னு பெர்செப்ஷன். ஆனா திருப்பூர்ல ஆனந்தப்பட்ட பால்மெயின் பாரிசோ டிஷர்ட் திருப்பூர்ல தான் தயாராகுதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. டெஃபினட்டா இன்னும் சைனா குவாலிட்டின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சைனாக்கு போய் பார்த்தா தான் தெரியும். அவனு நம்மள தாண்டி ஒரு 50 வருஷம் தாண்டி முன்னாடி இருக்காங்க. the things that they are doing நமக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. ஆனா இனிஷியலா நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது எப்படி பொசிஷன் ஆச்சு, ஐயோ சைனா மொபைல், சைனா குவாலிட்டி அப்படிங்கிறது. அதாவது அவன் எல்லா மார்க்கெட்டுக்கும் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கான். நம்ம இம்போர்ட்டர்ஸ் போய் எடுத்துட்டு வந்தது அந்த லோ குவாலிட்டி ப்ராடக்ட். யூரோப்க்கு ஒரு குவாலிட்டி இருக்கும், யூஎஸ்க்கு ஒரு குவாலிட்டி இருக்கும். நம்ம துபாய் எல்லாரும் மோஸ்ட்லி மேக்ஸிமம் துபாய் போயிருப்போம். கண்டிப்பா துபாய்ல ரோடு எவ்வளவு சூப்பரா இருக்கு, டனல் எவ்வளவு நல்லா இருக்குன்னு எல்லாம் பார்த்தோம். மொத்தமா சைனா எவ்ரிதிங் சைனாவோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் எல்லாமே. டெஃபினட்டாங்க. சோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு, வேற லெவல். அது சோ ஒரு ப்ராடக்ட்டோட குவாலிட்டி இருக்கா இல்லையாங்க டிசைட் பண்றது வந்து மார்க்கெட் தான். கண்டிப்பா. இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவான ப்ராடக்ட், காஸ்ட் எஃபெக்டிவான ப்ராடக்ட் அதுவும் இருக்கும், குவாலிட்டி எஃபெக்டிவான ப்ராடக்ட், குவாலிட்டி எஃபெக்டிவான அதுவும் ரெண்டுமே இருக்கும். சோ இதுல நாங்க சூஸ் பண்ணது தான் வந்து குவாலிட்டி எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட் பண்ணணும்ங்கறத சூஸ் பண்ணோம். சோ ஒரு 3-4 மெட்ரோ சிட்டிஸ்ல என்னோட ப்ராடக்ட் நான் பொசிஷன் பண்ணேன். அங்க இருந்து நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க. சொன்ன மாதிரி பாம்பேல இருந்து கேரளாக்கு வாங்கிட்டு போனாங்க. ஓகே. அவங்க வந்து நம்ம பிராண்ட் திருப்பூருக்கு வர ஆளுதான். ஓகே. நம்ம பிராண்டுனே தெரியாம 2 வருஷமா பாம்பேல இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. கேரளால இருந்து போய் பாம்பேல இருந்து கஸ்டமர் உங்க பிராண்ட் தெரியாம பாம்பேல இருந்து வாங்கிட்டு இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த விசிபிலிட்டி இல்ல. அப்புறம் பார்த்து அப்படி செட் அப்ப நான் இங்கே வாங்கிக்கிறேன் டைரக்ட் ஃபேக்டரி. எங்களுக்கு அப்படி பண்ணது தான் ஒவ்வொரு செட்டப் எக்ஸ்பேண்ட்.